சின்ன துண்டு காணியை பெரிய காணி என்றாலும் பரவாயில்லை, அதை வித்து அதுவும் அப்பாண்ட வீட்டில் இருக்கானி அது அப்பாண்ட ஞாபகம் நான் தர மாட்டேன். என்ன நீங்கள் காணியை வித்து திருவிழா செய்யறதுக்கு நிக்கிறீங்க, என்ன யார்ட்டையும் சொல்லி போடாங்க, பவுடி பண்ண போறாங்க. நான் என்ன சும்மா செய்ய போறேன், சப்பரத்துல சப்பரத்துல ஒரு சேவல் கொடி பறக்கும். சேவல் கொடி பறக்குமோ? அதுக்கு நான் இந்த முறை சேவலை இறக்கி போட்டு அப்ப கனடா கொடிய போடணும். சும்மா உச்சியில சப்பரத்துல உச்சியில பல வளர்ந்து கனடா கொடி பறக்க போறோம். நான் போடுறதுக்கு ஒழுங்கான உடுப்பு இல்லாம இருக்கிறீங்க. நீங்கள் கனடா கொடிய எங்க யாழ்ப்பாணத்துல சப்பரத்துல தொங்க விட போறீங்க, கட்ட போறீங்க. ஒரு விசுவாசம் இருக்கணும். அப்ப கனடா நாட்டுல இருந்து வந்த காசுல சேர்ந்த திருவிழா, அதுக்கு தானே உன்னட்ட காசுக்கு கேட்டு அதுக்கு கனடா கொடியே போடுறதுக்கு பின்ன என்ன ஒரு விசுவாசம். எங்க என்ன உங்களை எல்லாம் கொண்டே நிப்பாட்டுறது கடவுளே. இல்ல என்ன இப்படி எல்லாம் நீங்கள் காணிய வித்து சப்பரத்துல இன்னும் எல்லாம் கொழுவி திருவிழா கடவுளை நான் எங்க போய் சேர்றது தம்பி? திருப்பி நான் 2 நிமிஷத்துல முடிக்கிறேன்னு சொன்னா உனக்கு விளங்குது இல்ல? அது இப்ப 40 நிமிஷம் தாண்டிட்டு பரவாயில்ல, நீங்க ஒரு முக்கிய தெரிய தானே விழுத்த வேணும். திருவிழாவில எங்கட பரம்பரை அடிக்கிறதுக்கு ஒரு பிள்ளை இல்லைன்னு நிரூபிக்க வேணும். அண்ணன் காசு கேட்கிறார், பாவம், அதுக்கு அந்த சரியோ? நான் அந்த மரியாதை கவரத்தை விளக்கிறாரு. சரி, அப்ப நீ காசு அனுப்புற, நான் திருவிழா அதான். அப்ப கொஞ்சம் பொறுங்க, 2-3 நாள் பொறுங்க. இந்த திருவிழா செய்யறாக்கள் இருக்கணுமில்லோ, எங்களோட ஊராக்கள் இருக்கணுமில்லோ, அவையில்ட்ட பாப்போம். ஒரு கொஞ்சமா வேண்டி நானும் அங்க நினைக்கிற சீட்டை கிட்ட போட்டு எதுவும் உங்களுக்கு செய்யல போட்டு பாக்குறேன், கிடைக்கிற எதுவும் பாத்துக்கு வித்து எதுவும் உங்களுக்கு அனுப்பல போட்டு பாக்குறேன். ஆனால் அவசரப்பட்டு காணிய வித்து போடாதீங்க. அப்படி இல்லையே, நீங்கள் பாருங்க, இப்படியும் போனாமன்றீர்கள், அப்படி யாரும் தெரிஞ்சாங்க கை மாறி திருப்பி அப்படி இல்ல, தெரிஞ்சாக்கள்கிட்ட கை மாத்தா வேண்டிச்சு 5 கனடால அது பழமையா அப்படி செய்யறது. தேவையான டக்குன்னு வேண்டி போட்டு திருப்பி கொடுக்கறது. அதை நீங்கள் பெருசா அப்படி நிக்காதீங்க. நான் சீட்டை போட்டா உங்களுக்கு அனுப்புறேன். உங்களுக்கு காசு வந்தா சரிதானே? உங்களுக்கு எத்தனை நாள் வேணும்? எனக்கு அவ்வளவு கெதியில கிடைக்குமா அவ்வளவு கெதியில அனுப்பு. அதான் அவசரப்பட்டு காணியில கை வச்சு போடாதீங்க. சரி என்ன, அப்ப நீங்க 2 நிமிஷம் கண்ணீரமா போயிட்டு வையுங்க. சரி, காசு வருகிறது, வைக்கிறோம், திருவிழா செய்கிறோம். திருப்பி நீங்க எடுக்க தேவையில்லை, நானே அனுப்பி பார்த்து எல்லாம் இது பண்ணி போட்டு சொல்றேன். இன்றைக்கு ஊர்ல சும்மா திருவிழாண்டால் எங்கட கொடி கட்டி பறக்கவனும் கண்டியோ. அதான் சரியோ? ஆனா என்ன, இந்த கனடாவில ஊர்ல அண்ணா திருவிழா செய்ய போறாரு, கொஞ்சம் காசு தான் கொண்டாத்தான் பவுடி ஒண்ணு போயிடும். சரி, அது நான் பாக்குறேன். சரி என்ன, நீங்கள் வையுங்க, நான் போறேன். போன் வச்சு அடுத்த போன் அண்ணா காசு அனுப்பிட்டு வர வேணும். சரி, 8ஆம் திருவிழா ஏகாம்பரம், சொல்லுங்க. உங்களோட அண்ணா இங்க கனடாவில் இருக்கிறார், அப்படித்தானே? ஓம் தம்பி, நீ அதை மறக்க இல்லையா? என்னன்னு மறக்கிறது? இவ்வளவு சுவாரஸ்யமான விஷயங்கள் சொல்லி இருக்கிறீங்க, என்னன்னு மறக்கிறது? நான் சொல்லுங்க, அந்த சாதனையை சொல்லுங்க. அவர் தம்பி கனடாவில் செய்த சாதனையை ஒரு தரம் செய்ய இல்லை. இப்ப நீர் அங்கே இருக்குது கேள்விப்பட்டிருப்பீர் தானே தம்பி? ஆளாளுக்கு இந்தியாவிலிருந்து நடிகர் அவர் இவரென்று கணவர் இறக்கி ஏற்றினம். ஆனா இந்திய அண்ணர் செய்த சாதனையை ஒரு புள்ள செய்ய இல்லை. இந்தியாவே இறக்கினவரோ? இல்ல தம்பி, வடிவா கேளும். ஒரு பிரபல்யமான ஒரு பாடகரை இறக்கினவர். இறக்கினா அண்ணன் ஒரு ஆளை பேசிக்கிச்சு, ஒரு பெரிய மாளிகை மாதிரி ஒரு வீட்டில் அவர் இரவு தங்குறதுக்கு எல்லாம் ஒழுங்கு பண்ணிவிட்டு ஏர்போர்ட்ல போய் புள்ளிய வரவேற்றால், ஏர்போர்ட்ல வந்து உறங்கணும்னா அவன் பாவி சொல்லி போட்டால், நான் இந்த தனியார் வீடுகளில் நிற்க மாட்டேன், அந்த சீட்டை வைக்கப்படாது, நின்றா 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் வைப்பேன். சரின்னா அவருக்கு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் ஒரு நாளைக்கு $500 அதான் கிடைச்சிருக்கு கடைசி நேரத்தில். அதுல கொண்டே சூக்கேஸை வச்சு சொன்னேன், சரி நீ தங்குறது அங்க தங்குங்கோ, இன்றைக்கு டின்னரை மட்டும் என் பிரதர் வீட்டுல சாப்பிடுவோம். ஆலம் பிரதர் வீட்டை கூட்டிய இன்னொரு கசின் பிரதர்கிட்ட. இதுல என்ன சாதனை விளங்க இல்ல, வடிவா கதைய கேள்வி அவசரப்படாம. சரி சரி சொல்லு. இங்க வந்து சாப்பிடக்க அவங்க அதை இதை உடைச்சு இன்னொரு டீச்சராம பேருல சொல்றாங்க, எல்லாத்தையும் உடைச்சு கலந்து கொடுக்க அவன் பாவி சோபாக்க படிச்சு நிறுத்திறேன். புறாவு நம்ப மாட்டேன் சத்தியமா. ராஜா விடிய போய் அண்ணர் கொண்டு $500 கட்டி வெறும் சூக்கேஸ் எடுத்து வந்தார். அப்ப சூக்கேஸுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல் போட்டு தங்க வச்ச பெருமை அண்ணர் போய் இருக்குது. இது புது பெருமைதான், சாதனையோ இல்லையோ, புது சாதனை. இப்படி ஒரு சாதனை யாரும் ஈழத்தமிழ செய்ய வைக்கணும். இல்ல இல்ல இப்படி ஏழுமோ இல்ல இல்ல இது சாதனை. நீங்கள் சொல்ற எங்கட பரம்பரையால மட்டும்தான் ராசா முடியும், உங்களால மட்டும்தான் முடியும், எங்களால மட்டும்தான் முடியும். இந்த திருவிழா நீங்கள் இப்படி செய்யறதால உங்களுக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும் தம்பி?
பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும். அப்ப பொருள் இவ்வளவு செலவழிச்சு செய்றீங்கள். விஜய் ஆண்டனி எல்லாம் ஒரு பெரிய ஒரு ஆகல பெரிய காசு எல்லாம் செலவழிச்சு செய்றீங்கள். அதால என்ன வருமானம், உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது? பாத்தீரோ, கனடாவில் கலைக்கிறேன்னு தம்பிக்கு காசு தானே சோடாமத்தாரான். சோடாவை இந்த வசதி எல்லாம் அங்க இருக்குது, விளங்குது. அது இல்லாம எங்களுக்கு அவங்களுக்கு காசு தானே, பின்னாண்ட வாங்குற காசுக்காண்டி பிள்ளை சோடாமத்தாரானா. சரி, வாங்குற காசுக்காக நீங்கள் இவ்வளவு செலவழிச்சு திருவிழாவை செய்றீங்க. உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அவர் சோடா கொடுக்கறதுல அவருக்கு லாபம் இருக்கு, அவருக்கு லாபம் இருக்கு. உங்களுக்கு என்ன கிடைக்குது? இந்த புகழ் அதுகளை தவிர வேற என்ன கிடைக்குது? ஒண்ணு கிடைக்காது. நாங்கள் 0-0 தானே. இது சாதனை, இதுவும் ஒரு சாதனை தான். பின்ன என்ன, மற்றவையில வாழ வச்சுட்டு நாங்க வாழா வட்டியில வாரி இருக்கிறோம். சரி, இந்த திருவிழா செய்யறத யார் வாழி நம்ம சொல்லுங்க. என்ன குழந்தை பிள்ளைக்கு தம்பி கடலைக்காரி வாழ்றா, கடற்கார கண்மணியக்க வாங்குறா, மூலக்கார மோகன சுந்தரம் வாழ்றார், இந்த மணவர கட்டுற பிள்ளைகள் சிவராஜா சிண்டாசன் கோஷ்டி வாழுது, மூலவழிக்கிற கோஷ்டி வாழுது, அந்த கோயிலை சுத்தி இருக்க சந்தேகவிக்கிறவன் வாழ்றான் தனி ஆசிரம். இப்படியா எல்லாரும் வாழ்றாங்களானே பிள்ளை. இந்த திருவிழா காலத்தினால் அதுகளும் வாழ வேணும். அப்போ சரி சரி, நீங்கள் சொல்றது விளங்க. இப்ப அங்க அந்த ஊர்ல இருக்கிற கொஞ்சம் பேருக்கு இந்த ஒரு திருவிழா காலம் ஒரு ஒரு பொற்காலம். சினிமா பாணியில சொன்னா திருவிழா காலம் பொற்காலம். பொற்காலம். சரி, இப்ப நீங்கள் இந்த சினிமா பத்தி கதைகளை தான் யோசிக்கணும். சரி, இப்ப நீங்கள் திருவிழா செய்யக்கல, இப்ப ஒரு வில்லுப்பாட்டுக்காரர், நாசுரக்காரர், கடலை கடைக்காரர், தேங்காய் கடைக்காரர், வாலினஞ்சேரி. இப்ப நீங்கள் விஜய் ஆண்டனி என்று சொல்லி ஒரு பெரிய பெரிய ஆக்கள் இந்தியாவிலிருந்து கலைஞர்கள் இறக்கினால், அவையில கூட்டி கொண்டு வந்து நீங்கள் விழா செய்தால் அங்க இருக்கிற கலைஞருக்கு சந்தர்ப்பம் இல்லாம போயிருமே. எந்த கலைஞருக்கு? அங்க இருக்கிற பாட்டு பாடுறாக்கள், அங்க இருக்கிற இந்த வாத்திய கோஷிக்கார, அவைகளுக்கு சந்தர்ப்பம் இல்லாம போயிருமே. அவை இந்த வாழ்க்கையில பாதிக்கப்படும். ஆனா எனக்கு ஒன்று விளங்குது ராசா, இது சர்வதேச சூழ்ச்சி போல இருக்குது. நீர் ஆட்டியோ கைப்பாவியா இருந்து நாங்கள் அப்படி இல்ல, நாங்கள் அப்படி இல்ல. நான் எனக்கு எந்த வாக்கள்கிட்ட நிறைய கேள்விகள் இருக்கும், என்னட்ட இருக்கிற கேள்வியை நான் கேட்கிறேன். இது விடக்க முடங்காது. ஏன்டா ராசா, எங்களுக்கு என்ன தேவை? திருவிழாவுக்கு சனம் கொண்டுன்றதுதான் எங்களுக்கு வேணும். அப்ப விஜய் ஆண்டனி மாதிரியாக வந்தா தானே கொண்டுட்டும். சரி, திருவிழா மணல் தெரியாத இடம் முழுக்க மக்கள்கிட்ட தலை தெரிய வேணும். அதான் எந்த கொள்கை. பொருளாதார பிரச்சனை யாருக்கு என்ன வந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு உங்களோட கௌரவம் முக்கியம்.